இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சமீப காலமாக வந்து 2 பேரும் ஒரு சின்ன சண்டையில் பேச மாட்டாங்க. இன்றைக்கி 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். கேமரா பார்த்த சுருக்காவி அங்கிட்ட ஓடிட்டு இருக்கியா வைக்கப்பட்டு. வா கட்டிக்க, மாஸ்க் கட்டிக்க, வா, யாரும் பார்க்க மாட்டாங்க. மாஸ்க் கட்டிக்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. வா, ரொம்ப வைக்கப்படா, புது மாப்பிள்ளை மாதிரி. வா, இது வந்து நம்ம சேனலில் முகத்தை காட்டுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு வந்து வண்டி எடுத்துட்டு இருக்கியா. அதுக்கு தான் உன்னை ட்ரோன் விட்டு உன்னை அங்கே அனுப்ப சொன்னியா. ட்ரோன் எடுத்துகிட்டு வராதனால எப்போ கடைக்கு போ. வந்து கேமரா பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டியில். அவனை பிடிக்க மாட்டானான்னு தெரியல. அவனை விரட்டி தான் போய்கிட்டு இருக்கான். நம்மளை பார்த்துட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டான். முன்னாடி தள்ளி வராமல் வந்து வேல் பண்ணி இன்னும் என்னன்னா ரியாக்ட் பண்றான்றத பார்ப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? வந்து 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேரும் பார்த்துக்காத மாதிரியே ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்ன வாங்குறீங்க? நீ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி மூஞ்சிய திருப்புற? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? என்னடா அடியில இருக்கா? டேய் இங்க வாடா, ஏன்டா வைக்க. இது வந்து 40 ரூபாயா, ரொம்ப ஜாஸ்தி. அது எப்படிடா இருக்கு? பரவாயில்லையா? சோமாஸ் நல்லா இருக்கா? சோமாஸ் நல்லா இருக்கா? சோமாஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ ஸ்கூல் போக மாட்டியா? என்ன ஸ்கூல்ல சிரிக்கிற? போடா போடா, போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. மாப்பிள்ள வந்து பாதாம் பால் குடிக்கிறான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். குடிச்சிட்டு சொல்றா, என்னோட நேயர்கள் பூரா காத்துட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்கான். ஒரு வழியா இப்போ பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பிச்சை தரவா மாப்பிள்ள? ஓப்பன் பண்ணி தருவாடா? அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வாங்க மாட்டியா மாப்பிள்ள? ஓப்பன் பண்ணி கொடுப்பியாண்ணா? ஓப்பன் பண்ண முடியலையா? ஓப்பன் பண்ணி கொடுப்பியா? டேய் ஓப்பன் பண்ண முடியாம அது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காண்டி நான் உன்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ குடிச்சு பார்த்து நீ தான்டா சொல்லணும். நீ குடிச்சு பார்த்து சொல்றா, குடிக்காமே சொல்லணும். என்னடா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வெக்கப்பட்டு ஓடாதா? நீ பாட்டுக்கு விரட்டிக்கிட்டு காசு கொடுக்காம ஓடி இருக்கிறான்டா வேல்மணி மாமா. எங்க போயிருக்கா? எங்கேயாவது ஓடிட்டானா யாரு? நீ தான் ப்ரோ கொடுப்ப. 400 ரூபாய்க்கு வந்துருப்ப. ஐயோ இருடா, அப்ப அவனை வீடியோ எடுக்காம காசை கொடுத்து வச்சிருந்தா. வீட்டுல வச்சுட்டேன். ஜிபே இல்லையா? உங்க வீட்டுல தான் இருக்கு. இந்தா சொல்லிடுவோம். வந்து காசு கொடுத்துட்டு போவியா? செல்ல வர கொண்டு போகலையா? நீ அப்படியே சைஸா ஓடிடாதன்னு சொல்றியா? என்னடா எங்க வர சைஸா கிளம்புறேன் பாரு, வரவான்றியா? எல்லாத்தையும் சாப்பிட்டு நானும் காசு கொண்டு உள்ளடா, வாங்கடா. நம்ம டீம்ல இவன் தான் இன்னைக்கு நம்ம சிக்கனையா ஒரு ரோல் சாப்பிட்டதுக்கா. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வாய்த்த வேவிந்தா என்ன நம்மளுக்கு காசு கொடுக்க போறியா? ஜாப் டைம் பூரா இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு இருக்கான். எனக்கு பதில் அவரை வச்சுக்கிட்டு
ஊருக்காரங்களை பூரா கூட்டு வா. 5000 ரூபாய் சந்துருவோட காசு இருக்காங்கன்ட்டு ஊருக்காரங்க கூட்டிட்டு வரலாம். சாயங்காலம் நீ கேட்க கூடாது என்ன கேட்டா அவங்க காசு வீட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிடுவா. இன்னைக்கு நீ ஒரு நாள்ல ஃபேமஸ் ஆயிடுவா. ஒண்ணு வேணாம் நான் வாடா. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம். தம்பி தான் காசு கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு இதாடா டேய், இதெல்லாம் வீடியோ எடுத்து